ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காலபைரவர் கோயிலில் பிரதோஷ வழிபாடு நடக்குது. ஸோ அதுக்காக நம்ம கந்திக்குப்பம் வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற பிரதோஷ நாயகனை வணங்கிட்டு வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா, நம்ம கந்திக்குப்பத்தில் இருக்கிற காலபைரவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கன்னா பர்கூரில் இருக்கிற இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இங்கே தான் வந்து இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங்க்கு வந்து அட்டன் பண்ணிட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இங்கே பர்கூரில் அமைச்சிருக்கு. ஸோ ஹைவே ஒட்டி இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலபைரவர் கோயிலுக்கு, ஹைவே வழியாக போனால். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலபைரவரை வணங்குறதுக்காக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்து தனியார் ஹாஸ்டலும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டே பண்ணுறது இருந்தால் ஃபுட்டுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து தனியாக வெளியே ஹாஸ்டல்ஸும் இருக்குது, அங்கே பக்கத்துலேயே ஹோட்டல்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்பொழுது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெஸ்ஸு வெளியே பார்த்தேன். ஹைவேல ரோடு ஒர்க் இப்போ தான் கொஞ்சம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரோடு வந்து நீட்டாக இருக்குது. அந்த இன்னும் பெயிண்ட் ஒர்க்கிங் எல்லாம் பண்ணணும் போல இருக்குது. ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலபைரவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, போகிற வழியில் வந்து ஃபியூல் எங்கன்னா போட்டுட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா, இங்கே வந்து இது மார்பிள் கல்லெல்லாம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராம்ஸில் காஃபி குடிச்சிட்டு போகலாம். எத்தனை பேருக்கு இங்கே காஃபி குடிச்ச அனுபவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்ன போனால் ஹெச்பி பேங்க் வந்துடும். சரி ஓகே, நம்ம அது வரைக்கும் எப்படியாச்சும் கொண்டு போயிடணும். ரொம்ப ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பங்க் வந்தாச்சு. ஸோ ஓகே, நான் பெட்ரோல் போட்டு உங்களை பார்க்குறேன். டேங்கெல்லாம் ஃபில் பண்ண மாட்டேன். ஏதோ கையில் வந்து ஒரு 200 இருக்குது. ஒரு 2 லிட்டர் போட்டால் போதும். நான் ரிட்டர்ன் போகிறதுக்கு எல்லாமே எனக்கு சரியாகப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோடு ஒர்க் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இங்கே வந்து டைவர்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு, அந்த ஃப்ளைஓவருக்கான இது. ஸோ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, காலபைரவர் கோயிலுக்கு இந்த சைடு தான் போகணுன்னுட்டு. அது வழியாக நம்ம கந்திக்குப்பம் காலபைரவர் கோயிலுக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ரெஸ்டாரண்ட்டு கண்டெய்னருக்குள்ளே சூப்பராக வச்சுருக்குறாங்க. முடிஞ்சால் நம்ம ஒரு நாளைக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க் வந்து இந்த ஃப்ளைஓவர் போயிட்டு இருக்கிறதுனால இந்த கந்திக்குப்பத்துக்குள்ளே நுழையிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. விண்ணரசி மாதா கோயில் இருக்குது, நம்ம அதை ஒட்டி நம்ம அப்படியே உள்ளே நுழைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உள்ளே இருக்கிற காலபைரவர் கோயிலோட தான் இந்த காலபைரவர் கோயிலும் இருக்குது. ஸோ இங்கே வந்து சிவன் மட்டும் வச்சுருப்பாங்க. இங்கே ரோடோரமாக வணங்கிட்டு போகிறவங்க வணங்கிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இது வழியாக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் நம்மளோட காலபைரவர் கோயிலுக்கு போய் ரீச் ஆகிடலாம். பார்த்திங்கன்னா இங்கே ரோடெல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, பக்காவாக போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படியே காலபைரவர் கோயிலுக்கு போகலாம். இந்த வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இந்த ஸ்ட்ரெச்சில் நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருப்பாங்க, எங்கே உள்ளே வளையணுன்னுட்டு. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறது தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இங்கே பைரவர் நிலை. இங்கே நம்ம உள்ளே கட் ஆகிட்டு உள்ளே போனோம்னா ஒரு இதில் ஒரு 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து இந்த சைடு வந்து தோப்புங்களாக தான் இருக்கும், மாங்காய் தோப்பு, ஸோ வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். அது வழியாக நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். ஓகே, நம்ம பைரவர் நிலையம் வந்து சேர்ந்தாச்சு. இந்த கம்பி வேலிங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது நம்ம பைரவர் நிலையம் கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் பைரவர் நிலையம் ஆசிரமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆசிரமத்தில் கூட சிவன் சன்னதி இருக்குது. இப்பொழுதைக்கு உள்ளே விடுறதில்ல. நெக்ஸ்ட் டைம் எப்படின்னா விடும்போது நான் அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பேக்ரவுண்ட் வந்து ஃபுட்டு வந்து அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுற இடம், அங்கே எல்லாருமே இது பண்ணுறதுக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பைக் பார்க் பண்ணியாச்சு. இங்கே பைக் பார்க் பண்ணிட்டு பேக் சைடு வழியாக நம்ம இந்த சைடு போகிறோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் சிவனுக்கு வந்து அவங்களே தரிசனம் பண்ணிவிட்டு அபிஷேகமும் பண்ணிகிட்ருக்காங்க.
ஓகே, நம்ம பால் வாங்கி வந்தாச்சு பிரதோஷத்துக்கு. ஓகே, பால் எங்கே கொடுக்குறதுன்னு கேட்டுட்டு நாம் உள்ளே போய் கொடுத்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அபிஷேகத்துக்காக. ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அபிஷேகத்துக்கு வாங்கின அந்த பால் நீங்களே உங்கள் கையால் பண்ணலாம். உள்ளே வந்து இப்போ புதுசாக வந்து படிக லிங்கம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிங்கத்துக்கு நீங்களே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணலான்றது தான் அவர் ஐயர் சொன்னார் என்கிட்ட. அதனால் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போங்க, பால் எடுத்துகிட்டு அங்கே வந்து நீங்களே அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஓகே, இந்த சுத்தம் பண்ணிட்டுருக்காங்களே இந்த படிக லிங்கத்துக்கு நீங்களே உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் பால் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அவர் சுத்தம் பண்ணி முடித்த உடனே நம்ம கையில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, பார்த்தீங்கன்னா இங்கே சிவனும் பார்வதியும் உற்சவர் வச்சுருக்குறாங்க வணங்குறதுக்காக. அதே மாதிரி சிவன் சன்னதி இந்த இருக்குது, அதே மாதிரி தாயார் சன்னதியும் அதுக்கு ஆப்போசிட்டில் சைடில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து ஒன்றுன்னா டீப்பாக நான் காட்டுறேன். நந்தி பார்த்தீங்களா, படிகலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி வந்து அமர்ந்துன்னு இருக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் டிசைன் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் ஆச்சு இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இடம் சூழ்நிலை. ஸ்டெப்ஸில் போட்டிருக்கிறதெல்லாம் ஒன்றா நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த எம்பெருமான் ஈசனை அடையிறதுக்கான வழி, எளிய வழின்னுட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் தாயாரை அடையணுன்னாலும் இந்தந்த ஸ்டெப்பில் பயன் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் திறந்து போனீங்கன்னா தான் தாயாரையும் அடைய முடியும். அதையும் பாருங்கள். பைரவர் கோயிலில் நம்மளோட உக்கிர காலபைரவரோட தரிசனம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் உக்கிர காலபைரவர். இவரோட தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம். இவரை தரிசனம் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தட்சிணாமூர்த்தியோட தரிசனம் பார்த்துட்டு பின்பக்கம் சிவலிங்கம் இருக்குது. இது வந்து காசிலேருந்து கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் பேர் வந்து காசி விஸ்வநாதர். நீங்கள் காசிக்கு போய் அங்கே என்ன நீங்கள் அவருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதருக்கே நீங்கள் நீர் அபிஷேகம் பண்ணலாம். அதுக்காக வந்து ஆலயத்தோட சார்பாக பக்கத்திலே வந்து பைப்பு ஒரு தண்ணி இது வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. வர்ற பக்தர்கள் வந்து அவங்களே அவங்க கையால் வந்து சிவனுக்கு ஜலாபிஷேகம் பண்ணணுன்ட்டு அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் காசியில் இருக்கிற சிவனை நினச்சி இங்கே வந்து நீங்கள் ஜலாபிஷேகம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அவங்க பக்தர்களோட காணிக்கை வந்து காயின்ஸ் எல்லாமே அங்கே சிவலிங்கத்து மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை வணங்கிட்டு இங்கே இருக்கிற தீபத்தை பார்த்துட்டு போகிறது இது. இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதரை வணங்கிட்டு போகலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வாராகி அம்மனும் பிடிக்கும். இங்கே வாராகி அம்மன் சன்னதியும் இருக்குது. ஸோ இது உக்கிர வாராகி அம்மன் சன்னதியும் இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே பர்கூர் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.